வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலோட இந்த வார ப்ரோமோ வந்திருக்கு. அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாளாக பூ வியாபாரிகள் சங்க தேர்தல், அதுக்கு கேம்பெயின், அது இதுன்னு போய்கிட்டு ஒரு வழியாக மீனா வின் பண்ணதும் வேற வழி இல்லாமல் கோர்ட்டுக்குள்ளே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் வர வக்கீல் கிருஷ்ணாராம் வணக்கம் சார்ன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மனோஜ் கல்யாணின்னு கூப்பிட மனோஜ் ஆஜராயிருக்காரு. கல்யாணின்னு கூப்பிட யாரும் வந்திருக்கல. கல்யாணி எங்கன்னு ஜட்ஜ் கேட்க வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு கையை தூக்கிக்கிட்டே வேகமாக வர்றாங்க கல்யாணி. வர்ற கல்யாணி சும்மா வராமல் கிருஷ்ணையும் கையில் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா கல்யாணி, கேஸ் நடக்கிற இடத்துக்கு எதுக்கு பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு ஜட்ஜ் கேட்குறாரு. ஐயா, நான் என் பையனோடையும் இந்த குடும்பத்தோடையும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா அப்படின்னு ரோஹிணி கிருஷ்ண வச்சு ஒரு நாடகத்தை தொடங்கிட்டாங்க. மனோஜ் இந்த தடவை எதுக்காகவும் விட்டு கொடுக்கறதாவோ இல்லை ஏமாறுறதாவோ இல்லை, அவரு ஹரிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழுசா தயாராகிட்டு இருக்காரு. ஐயா, இவன் நடிக்கிறாங்க ஐயா அப்படின்னு அவரு ஜட்ஜு கிட்ட சொல்றாரு. ஐயா, மனோஜுக்காக நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லைங்க ஐயா அப்படின்னு அழுது டிராமா போட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. பத்தாவதுக்கு கையில் பையனையும் கூட்டிட்டு வந்து நிற்க பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அனுதாபம் வரதான் செய்யும். ரோஹிணி எந்த கடனும் மனோஜுக்காக வாங்கல, அவங்களோட உண்மையை மறைக்கிறதுக்காகவும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தான் இவ்வளோ கடனையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யார் சொல்லுவாங்க? இந்த வாரம் டிவோர்ஸ் கிடைச்சிரும், அடுத்த வாரத்தில் டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு விஜயாவும் மனோஜும் ஏகப்பட்ட கனவுகளை கண்டுட்டு இருக்காங்க. அமெரிக்க சம்பந்தத்துக்கு வேற அச்சாரம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நீதிபதி அவங்க நினைப்புல மொத்தமா மண்ணில் நெருப்பள்ளி கொட்டிடுறாரு. அடுத்த 6 மாசத்துக்கு இந்த கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்ல மனோஜோட அதிர்ச்சிக்கு அளவே இல்லாம போயிடுது. கல்யாணிக்கு தேவையான செலவுகளையும் பொறுப்புகளையும் மனோஜ் தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல கல்யாணிக்கு ஏக சந்தோஷமாயிடுது. மாசம் 25,000 ரூபாய் அவரு கல்யாணியோட செலவுகளுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல சொல்ல விஜயாவும் மனோஜும் அளவில்லாம அதிர்ந்து போறாங்க. பணப்பிரச்சனை இருந்தப்பவே ரோஹிணி இல்லாத ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இனி அவங்களுக்கு பணப்பிரச்சனை கிடையாது. பணி அடிச்சா சோறு மாமியார் வீடுன்ற மாதிரி மாசமான இனி 25,000 ரூபாய் மனோஜ் அவங்களுக்கு கொடுத்தாகணும். இந்த அதிர்ச்சியெல்லாம் தாங்கிக்க முடியாம வர்ற மனோஜ் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வேற இருக்குமா அப்படின்னு பயத்தோட சொல்ல, அது நடக்கணும்னா கோர்ட்ல நடந்த விஷயம் எதுவும் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாதுன்றாங்க விஜயா. மனோஜ் வாழ்க்கையை கெடுக்க மத்த யாரும் வேண்டாம், விஜயாவே போதும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் வர எபிசோட்ல பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.